ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 வரை வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கழுகு, ஆண்டவர் பைபிளில் உதாரணமாக நிறைய பறவைகளை ஆண்டவர் பைபிளில் காமிக்கிறார். அதில் முக்கியமாக கழுகை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். இந்த கழுகை குறித்து நிறைய காரியங்கள் நாம் வேதத்தில் படிக்க முடியும். இந்த நாளில் கூட ஒரு 2 காரியத்தை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரத்தில் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார். இந்த கழுகு என்று சொல்லும்போது ஆண்டவர் பொறுமையையும் அதற்குரிய பலனையும் கத்திருந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். கழுகுனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 30 ஆண்டுகள். அல்லேலூயா. 30 ஆண்டுகள் கழுகு வாழும். 30 ஆண்டுகள்ல அது மரணத்தை சந்திக்க போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த 30வது ஆண்டுல இதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதோடைய இறகுகள் எல்லாம் ரொம்ப வெயிட் ஆயிரும். அது பறக்கும் போது அதுவே அந்த இறகுகள் அந்த நகங்கள் சிக்கி கொண்டும், சொண்டுகள் சிக்கி கொள்ளும். அப்படி ஒரு அடர்த்தியா அதனுடைய இறகுகள் எல்லாம் பெருசாயிரும், சொண்டு பெருசா வளைஞ்சிரும், நகங்கள் எல்லாம் வளைஞ்சிரும். அது முன்பு போல உயரத்தில் அதனால பறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கழுகு இருந்து அது தன்னுடைய வாழ்நாளை முடிக்க போகிறது, அது சாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இது வருது. இப்போ அதுக்கு 2 ஆப்ஷன் உண்டு, 2 வாய்ப்புகள். ஒன்று சாக வேண்டும், இல்லைன்னா பிழைக்கணும். 2ல் 1 தான். அப்ப என்ன பண்ணுது? வாழ்வதற்கு ஒரு சாய்ஸ் எடுக்குது. இப்போ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே உயர்ந்த கண்மலையின் சிகரங்களின் மேலே, கண்மலையின் உயரத்தில் போய் கண்மலையில வெடிப்புகள் இருக்கும். கண்மலைகள் 2 கண்மலை இல்லை, கண்மலைக்கு வெடிப்புல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த கழுகு உள்ள போய் உட்கார்ந்துக்குது. உள்ள போய் உட்கார்ந்து தன்னை மறைத்து கொண்டு கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக இந்த கழுகு உள்ளேயே இருக்கும். உள்ள இருந்து என்ன செய்யணும்னா தன்னுடைய பழைய இறகுகளை முழுவதும் அதுவே பித்துக்கொள்ளும். அது உதிராது, தானே பிடுங்கி 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 எரியும்போது ரத்தம் சொட்ட சொட்ட உடம்புல இருந்து ரத்தம் வடியும். சொண்டுகளை வச்சு இந்த நகங்களை பிடுங்கி எரியும் போது அவருடைய நகங்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ரத்தம் கொட்டும், சிறகுகள் எல்லாம் வெளியில எல்லாம் எடுத்துரும், நகங்கள் எல்லாம் போயிடும். கடைசியா சொண்டு மாத்திரம் இருக்கிறத தரையில தேய்ச்சி 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 இந்த சொண்டையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு உரிச்ச கோழியை போல இந்த கழுகு என்ன ஆயிரும்னா அப்படியே முழு மொட்டையாக ஒரு நிர்வாண கோலமாக இந்த கழுகு கண்மலையிலேயே, அந்த கண்மலை வெடிப்பிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும். 5 மாதங்கள் முடிவில் கொஞ்சம் கொஞ்சமாய் சிறகுகள் எல்லாம் முளைத்து, நகங்கள் எல்லாம் முளைத்து, சொண்டுகள் எல்லாம் முளைத்து, இந்த கழுகு 5வது மாதத்தின் இறுதியிலே உயர பறக்காரம். எப்படி ஒரு சாவை சந்திக்கக்கூடிய அந்த கழுகு தன்னை புதுப்பித்துக் கொண்டதினால் திரும்ப அது எப்படி வாழும்னா 40 ஆண்டுகள் வாழும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வாழ்நாள் எவ்வளவு சொல்லுங்க? 30. இப்ப அது கிடைச்ச வாழ்நாள் எவ்வளவு? 40. ஆக மொத்தம் 70 ஆண்டுகள் என்ன பண்ணுது இந்த கழுகு? வாழ்ந்து தன்னுடைய பலனை புதுப்பிக்கிறது. அதை தான் இங்க ஆண்டவர் பேசுகிறார். அதனாலதான் கழுகை ஒரு விசுவாசிக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கழுகை சுட்டி காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். குறிப்பிட்ட நாட்களானவனே ஒரு சோர்வு வருகிறது, ஒரு பலன் நமக்கு தேவைப்படுகிறது. இளைஞர்கள் இலைப்படைவார்கள், சோர்வடைவார்கள். இளைஞர்களை போல துள்ளி குதிச்சு தங்களுடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்கிறவர்களுக்கு ஒரு சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, இவ்வளவு எக்ஸாம்பிள் சொன்ன கழுகை பத்தி சொல்றாரு, கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அதனாலதான் கழுகு ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பலன் தேவை. அந்த பலனை எதுக்கு ஈக்குவலா காமிக்கிறாரு? கழுகுக்கு ஒப்பாக. ஒரு கரங்களை வைத்து இல்லையா சொல்லுவோமா?
நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பலனை தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இதுல 2 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? தன்னுடைய இறகுகளை எப்பொழுது அதுக்கு பலன் கிடைக்குதுன்னா, தன்னுடைய இறகுகளை தானே அகற்றி விடுகிறது. இதுக்கு முன்னாடி அதுக்கு இருந்ததெல்லாம் இப்பொழுது அதுக்கே சுமையாக மாறுகிறது. இப்ப அது தானே அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அதை எடுத்த உடனே அது முழு நிர்வாணமா மாறுது. மாறினதுக்கு அப்புறம் ஒரு புது பலன் அதுக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கழுகை போல அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றீங்களோ, எவ்வளவு நீங்க பைபிள் படிக்கிறீங்களோ, எவ்வளவு நீங்க ஜெபம் பண்றீங்களோ, எவ்வளவு ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அவ்வளவாய் கர்த்தர் உங்களை புது பலத்தினால் நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த கழுகை போல நீங்களே பிச்சை எடுத்துக்கணும் உங்களுடைய தேவையற்ற காரியங்களை. உங்களுக்கு என்று ஒரு சுய திட்டம் இருக்கும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய விருப்பம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சை இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கழுகுக்கு இருக்கிற வெயிட். இல்லையா? இந்த நகம் என்னது? வளைஞ்சு நிக்குது. சொண்டு வளைஞ்சு நிக்குது. இதனுடைய இறகுகளே அடர்த்தி ஆயிடுச்சு. இதனால பறக்க முடியல. ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சுய விருப்பம், உங்களுடைய சுய யோசனை, உங்க ஆசை, உங்க மனைவியுடைய ஆசை, உங்க கணவனுடைய ஆசை, உங்க புள்ள விரும்புறது இல்ல மனுஷ விரும்புறத நீங்க செய்வீங்கன்னா அதுவே உங்களுக்கு எதா மாறிடும்? சொல்லுங்க, சுமையா மாறிடும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க போகிற ஒன்று. அப்ப புது பலன் வேணும்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு சுமையா இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொன்னா அதை பிச்சு அதை அகற்றி உங்களிடத்துல எடுக்க கர்த்தர் தம்முடைய புதிய சிறகுகளால் நிரப்புவார். புதிய சிறகு என்று சொல்லும் போது ஆண்டவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வாழ்க்கையில வளரணும்னா, நீங்க வாழ்க்கையில உயரணும்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா இதை கண்டிப்பா என்ன பண்ணணும்? செய்யணும். உங்க இஷ்டத்தின்படி, ஏன் இஷ்டத்தின்படி ஓடிக்கிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்துல என்ன பண்ணி போயிடும்? முடிஞ்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்துல ஆசீர்வாத குறைவுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு போவோம். எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்க? நீங்க நல்லா மென்மேல ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும்? பிடுங்கி எழுந்துடணும். கழுகுக்கு அந்த சுய பரிசோதனை இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா உடனே நீங்க யோசிங்க, என்னுடைய சொண்டு முளைச்சிருக்குன்னு நீங்க என்ன பண்ணிக்கணும்? முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய நகங்கள் என்ன இருக்கு? முளைச்சிருக்குது. என்னுடைய இறகுகள் அடர்த்தியா மாறிடுச்சு. என்னால இப்ப பறக்க முடியல, என்னால செயல்பட முடியல. உடனே ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பறக்க ட்ரை பண்ணக்கூடாது. கழுகுக்கு தெரிஞ்சு போச்சு. கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்கும் தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம பாச்சா என்ன பண்ணிக்காது? பழிக்காது. இனி நம்மளால பறக்க முடியாது. நமக்கு வயசு போச்சு, நம்ம செத்துருவோம். 30 வருஷத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம்னு அதுக்கு தெரிஞ்சது. தன்னைத்தானே ஆராய்ந்து ஒரு சுய பரிசோதனை செய்கிறது. தனிமையிலே போய் உட்காருகிறது. அது எங்கே போய் உட்காருது? கண்மலையின் வெடிப்பில். கண்மலையின் வெடிப்பு என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் என் தொழில ஒரு பின்னடைவு, ஏன் என் குடும்பத்தில் ஒரு பின்னடைவு, ஏன் எனக்கு எந்த காரியம் வாய்க்கல, ஏன் என் ஊழியத்துல ஒரு சோர்வு, ஏன் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கறது? யார் நமக்கு மாற்றுவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்மலையின் வெடிப்புக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும்? போகணும். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புக்குள்ள நீங்க போய் என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதுப்பா, எதனால இப்படி ஆச்சுன்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ந்து ஆண்டவர் பிச்சை எடுக்க மாட்டார், ஆண்டவர் அதை அகற்ற மாட்டார். நீங்களே உங்களுடைய சொண்டுகளால் அதை எடுக்கணும். தேவாலயத்துக்கு போகிறார் ஆண்டவர். தேவாலயத்துக்கு என்ன போறாரு? போய் பார்க்கிறார். அங்க புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், காசுக்காரவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறாரு. தேவாலயம் எல்லாம் அசுத்தமா இருக்கு. புறா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சபைக்குள்ள போச்சுன்னா வெளியில என்ன நடக்குது? இப்ப வியாபாரம் நடக்குது. ஏன்னா அந்த நாட்கள்ல தூரத்துல இருந்து வருவார்கள் யூதர்கள். வரும்போது ஆடு மாடையெல்லாம் இழுத்துட்டு வந்து பலி செலுத்த முடியாது. எங்க இருந்து வருவாங்க? கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வருவான். அப்ப என்ன பண்ணுவாங்க? காசு கொண்டு வருவாங்க. காசு கொண்டு வந்து அந்த காசை கொடுத்து ஆடு மாடை வாங்கி பலி செலுத்துவாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச். வேற நாட்டு பணம் வச்சிருப்பாங்க. இங்க வந்து கோயிலுக்குன்னு ஒரு பணம் இருக்கும். ராயனுக்குள்ளதை ராயனுக்கும், தேவனுக்குள்ளதை தேவனுக்கும் கொடுத்து, தேவனுக்கு கோயிலுக்குன்னு ஒரு காயின் அடிச்சு வச்சிருந்தான். அந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, மணி சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த கடையெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதவிக்காக வைக்கப்பட்டுச்சு. ஒரு
மக்கள் கஷ்டப்படக்கூடாது. கடைசியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா மெயின் பிஸ்னஸா மாறி போச்சு. சபையில ஆராதனை நடக்கிறத விட்டுட்டு கோயில்ல தேவாலயத்துல ஆண்டவரை தொழுது கொள்வதை விட்டு இங்க ஆடு மாடு பிஸ்னஸும் மணி எக்ஸ்சேஞ்ச் காசு மாத்திர வேலையும் அதிகமா நடந்து போச்சு. இப்ப இயேசு வருகிறார், கயிற்றினால் ஒரு சாட்டை என்ன பண்ணுகிறார், உண்டு பண்ணி அடிச்சு எல்லாத்தையும் துரத்துகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, என் வீடு எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ஜெப வீடா இருக்கிறது, அதையோ நீங்கள் கல்லர் குகையாக மாற்றி விட்டு சொல்லி சவுக்கு இயேசு அடிக்கிறார். சவுங்க, உங்களுக்கு புது பலன் வேணும்னா, உங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னா, உங்க மந்த நிலை மாறணும்னா, நீங்க இன்னும் வாழ்ந்திருக்கணும்னா, உங்கள்கிட்ட என்கிட்ட தேவையில்லாதது என்னமோ வளர்ந்து நிக்குது, தேவையில்லாத என்னமோ பெருகி நிக்குது. அது இருக்கிறவரை உங்களை உயரத்துல பறக்கவே விடாது. அது இருக்கிறவரை உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தவே நடத்தாது. இன்றைக்கு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு எங்க போய் எங்க முட்டி மோதினாலும் சரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள்ட்ட போய் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போனாலும் சரி, உங்களுடைய சிறகுகள், உங்களுடைய சொண்டுகள், உங்களுடைய நகங்கள் எல்லாம் அகற்றப்படாவிட்டால் உங்களுக்கு புது பலன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு வாய்ப்பு இல்லை. நாம் எல்லாரும் அதை அகற்றப்படுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முற்றிலும் தேவனே நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். தன்னுடைய இறகுகளை எல்லாம் எடுத்து போட்டுச்சு. இப்ப முளைச்சது என்னது சொல்லுங்க. உங்களுக்கு டிவில எல்லாம் போட்டு காமிச்சிருக்கலாம், ரொம்ப ஓவராத்திரி டிவியில போட்டு காமிச்சு பாடம் எடுத்துக்கிற மாதிரி. நீ வீட்டில் போய் பாருங்க, இந்த கழுகு அதோடைய சட்டையெல்லாம் எடுத்துக்க அப்புறம் எப்படி இருக்குதுன்னா, அப்படியே உரிச்ச கோழி மாதிரி பாவம் போல இருக்குது. அதுக்கு வலிக்குது, அந்த சட்டை அந்த சொண்டெல்லாம் உடஞ்சி ரத்தமா ஓடுது, அது தாங்க முடியல. அப்படி ஒரு வழியில கழுகுக்கா இந்த நிலைமைன்னு சொல்ற அளவுக்கு அப்படி மாறிச்சு பாருங்க. நான் 5வது மாசத்துல முளைச்சது கடவுள் கொடுத்த சொண்டு, முளைச்சது கடவுள் கொடுத்த நகம், முளைச்ச ஒவ்வொரு இறகுகளும் தேவன் கொடுத்தது. இதுக்கு முன்னாடி தன்னுடைய பலத்தினால் இந்த கழுகு பறந்தது, ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய பலத்தினால் 100க்கு 100 பறக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க காரியத்தை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இப்படியே நம்ம இருக்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. கழுகுகளை போல நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற இந்த விஷயத்தை நீங்க எடுத்து போடுங்க, இதை நீங்க மாத்துங்க, இதெல்லாம் நீங்க சரி செய்யுங்கப்பா. எனக்கு என்னுடைய சிறகு வேண்டாம், எனக்கு என்னுடைய நகங்கள் வேண்டாம், எனக்கு என்னுடைய சொண்டு வேண்டாம். தகப்பனே, உம்முடைய இறகுகளும் சொண்டுகளும் நகங்களும் எனக்கு வேண்டும். நான் கழுகை போல புதுபலன் அடைய வேண்டும் என்று சொல்லும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு பலனை தர்றார். இன்னொன்று, இந்த கழுகிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி மொட்டையா இருக்குது, எல்லாம் போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 5 மாச அளவும் இது பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. பொறுமையா இருக்கு. என்ன இதுக்கு ஒரு நம்பிக்கை? தன்னை தானே எல்லாம் முடிஞ்சு கழுகுனுடைய எல்லா பலனை இழந்து இப்ப ஒரு குருவி, ஒரு சின்ன ஒரு பள்ளி வந்தா கூட கழுகுனால ஒண்ணுமே சொல்லுங்க செய்ய முடியாது. இந்த கழுகு எங்க இருக்குதுன்னு தெரியாது, இதுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கழுகு தனியா இருக்கிறது. அதுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் கண்மலையின் வெடிப்புல இருக்கிறேன், இன்னும் 5 மாசம்தான், 5வது மாதத்துல என்னுடைய செட்டைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும், நான் உயர உயர பறக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட நான் இந்த மாலை வேளை தாழ்மையா சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது பொறுமையா இருங்க. இன்னும் 5 மாதம் தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியே நாம் இருக்க போகிறது கிடையாது. கழுகை போல உடைய சட்டைகள் எல்லாம் போனது போல எல்லாம் நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். கழுகு இங்க என்ன செய்து? தனிமையா இருக்கு. நிறைய குடும்பங்களிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. கழுகு வலியோடு இருக்கிறது, கழுகு கண்ணீரோடு இருக்கிறது. வேதனை, கண்ணீர், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை, நிந்தை, அவமானம், காயம், அழுகை, இது எல்லாம் அதுக்குள்ள இருக்குது, தனியா இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அது கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்குது. அதுக்கு தெரியும், நிச்சயமா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மளை புறக்கணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கிறது. உங்களை உலகம், சொந்தம், பந்தம், நீங்க நம்பினவங்க எல்லாரும் உங்களை என்ன பண்ணலாம்? புறக்கணிச்சு தனியே தள்ளி போடலாம். கழுக போல நீங்க தனிமையில இருக்கலாம்.
ஆனால் ஒரு நாள் உங்களுடைய சிறகுகளை கர்த்தர் முளைக்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 12:12 நான் வாசிக்கும் போது, வாசிங்கள் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. இப்படிலாம் கஷ்டப்படும் போது நல்லா கவனிங்க, இப்படிலாம் கஷ்டப்படும் போது நான் இப்படியே போயிடுவேனோன்னு என்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, நினைக்கவே கூடாது. நான் இப்படியே போயிடுவேனோ, என் வாழ்க்கை இவ்வளவுதானோ, நான் இதோட மடிஞ்சு போயிடுவேனோ. உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் கண்மலையின் வெடிப்பில் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். நான் இப்படியே இருக்க போறதில்ல. கர்த்தர் எனக்கு ஒரு நாள் சிறகுகளை முளைக்க பண்ணுவார். நானும் உயரத்துல தான் பறக்க போறேன். பறக்கும் போது என்னையும் உலகமே பார்க்க போகுதுன்னு நீங்க ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்க. அதான் சொல்ற, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. பொறுமை. கழுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்னது? பொறுமை. ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளுகிறது. ரெண்டாவது அது என்ன பண்ணுது? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருக்குது. என் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? நிச்சயமா நல்லது செய்வார். என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார். என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை பலப்படுத்துவார். இன்னைக்கு நான் ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னை உன்னதத்திலே உயர்ந்த இடத்துல வைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு படுகிற அவமானம், இன்னைக்கு அழுகிற கண்ணீர், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அவமானம், கண்ணீர், கவலைகள் இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அதுல ஆண்டவர்கிட்ட அழுது கொஞ்ச நாள் கண்மலையின் வெடிப்புக்குள்ள மறைஞ்சிருங்க. நீங்க இருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. உங்களுக்கு சீக்கிரத்திலே புதிய சிறகுகள் கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் விட்டு யார்கிட்டயோ போய் அழுதுகிட்டு இருந்தா அது நடக்காது. ஒன்றுமே அங்க காரியம் பெருசா நடக்காது. ஆனா நம்ம நிந்தையும் அவமானமும் தனிமைப்படுத்தப்பட்ட கண்ணீரின் சூழ்நிலையில, புடமிடப்படுகிற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது, நாம் இருக்க வேண்டிய இடம் கண்மலையின் வெடிப்பு. இப்படி நீங்க இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு சகோதரன் பேசிக்கணும், அவர் சொன்னார், ரொம்ப ரசிக்கப்பட்டவர்ல கொஞ்சம் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சவர். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆனா வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. இன்னைக்கு இறங்கி இருக்கிறவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? உயர போவான். நாளைக்கு உயர்ந்திருக்கிறவன் நாளை பின்னாடி அவன் இறங்கத்தான் போறான். மாறி மாறி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் அப்படியே அமைத்திருக்கிறார். அவன் சொல்லும்போது நான் சொன்னேன், நீ சொன்னது யதார்த்தம் அல்ல, நீ சாதாரணமா சொல்ல, வேதமும் அதே தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது உன் தாழ்வு காலத்தை என்ன பண்ணு? நினைத்துக்கொள். உன் தாழ்வு காலத்துல நீ என்ன செய்தா என்பதை நீ நினைத்துக்கொள். உன்னுடைய இருளின் நாட்களை நீ நினைத்துக்கொள். அதாவது உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி நான் சொல்றேன், நம்ம உயர்ந்து இருக்கும் போது நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டோங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் என்ன உயர்த்துவார்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஆண்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறாரா? மனுஷனுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு கெஸ் பண்ணவே கூடாது. நிறைய காசு பணம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? பைபிள்ல இயேசுநாதர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் ஆஸ்தி பெருகி அவன் என்ன சொல்றான்? நாளைக்கு ஒரு இடத்துல போய் நான் இன்னும் வியாபாரம் செய்து என்னுடைய களஞ்சியங்களை நான் என்ன பண்ணுவேன்? பெருசாக்குவேன். அப்படின்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸை பெருசாக்குவேன், நான் இன்னும் இடம் வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். களஞ்சியத்தை பெருசாக்கி என் ஆத்மாவை பார்த்து வாழ்ந்துருன்னு சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைப்பேன்னு அவன் சொல்றான். ஆண்டவர் அந்த இடத்துல கடைசியில் சொல்லுவார், மதிகேடனே, இந்த ராத்திரியில உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போகுமானால் நீ சேர்த்து வச்சது யாருடைய எங்க போகும்? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தாழ்வு காலத்துல இருக்கிற ஏழைகளாய் கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புறேன். இப்பொழுது நீங்கள் மொட்டையாக ஒன்றுமில்லாதவர்களாக கழுக போல இருக்கலாம். கண்மலை வெடிப்புல ஏசப்பா மட்டும் நம்பிக்கிட்டு மட்டும் இருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர பறக்க பண்ணுவார். இது பைபிள்ல கொடுக்கப்பட்ட சத்தியம். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கு. அப்ப கழுகு தன்னுடைய எல்லாவற்றையும் புதுப்பிக்க கொள்ள 5 மாதங்கள் கொடுக்கப்படுது. 2 விஷயத்தை செய்துன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். முதல் விஷயம் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறது, அதுவே எடுத்து போட்டுறது. 2வது தன்னுடைய கஷ்ட நேரத்துல பொறுமையோடு தேவன் எனக்கு நல்லது செய்வார் என்றது காத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனாலும் காத்து கொண்டு இருக்கிறது. அது இருக்கிற இடம் கண்மலையின் வெடிப்பினால கர்த்தர் 5வது மாதத்துல அதை
எல்லாவற்றையும் முளைக்க பண்ணி புதிய சிறகுகளை குறிச்சு எதெல்லாம் நிந்திச்சுச்சோ, நீ மொட்டையா இருக்கிற, நீ ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை, உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ற இடம் வந்துச்சு பாருங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை உன்னதங்களிலே பறக்க ஆண்டவர் பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கண்மலையில அந்த 5 மாசம் வெயிட் பண்ணும்போது இதுக்கு ஒண்ணு நடக்குது பாருங்க. முன்னாடி இது ஏற்கனவே பிடிக்கிற இறை, பெரிய பெரிய இறைகளை பிடிக்கும். இறை இருக்கும், இதனால பிடிக்க சொல்லுங்க, பிடிக்க முடியாது. எதிரி தாக்கும், ஒரு பாம்பு தாக்குது, கொத்த முடியாது. ஏதாவது ஒண்ணு துரத்துது, பறக்க முடியாது. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் இருளின் நாட்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறது. பிரதர், என் கஷ்டமான சூழ்நிலை, என்னால பறக்க முடியல. தாவீது சொல்லுவான், எனக்கு ஒரு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போவேனே, என் பிரச்சனைகளை தாண்டி நான் பறந்து எங்கேயாவது போய் நான் இருந்துருவேனே, என்னால முடியலையே. கொத்தணும் போல இருக்கு, சொண்டு இல்ல, ஏதாவது இறை எடுக்கணும் போல இருக்கு, நகம் இல்ல, பறக்கணும் போல இருக்கு, சிறகு இல்ல. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நிலை. இந்த இடத்துல இருக்கிற நீங்க யாராவது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல பிரதர், என்னால வாழ நினைக்கிறேன், வாழ முடியல, எங்கேயாவது போயிடலாம் நினைக்கிறேன், போக முடியல, சாக நினைக்கிறேன், சாக முடியல, ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கிறேன், முடியல, இவங்களுக்கு முன்னாடி உயர்ந்துடணும்னு நினைக்கிறேன், உயர முடியல, எனக்கு நகமும் இல்லை, இறகும் இல்லை, சொட்டும் இல்லை. கவலைப்படாத, நீ இருக்கிற இடம் கண்மலையின் வெடிப்பு. பேசுறவங்க பேசட்டும், நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும், அவமானப்படுத்துறவங்க அவமானப்படுத்தட்டும். 5 மாதங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ இருக்கிற இடம் கண்மலையின் வெடிப்பு. பேசுறவங்க பேசட்டும், அவமானப்படுத்துறவங்க அவமானப்படுத்தட்டும். நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு காலம் இருக்கிறது, என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை புறக்கணித்தவர்கள் நம்மை தேடி வருகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க நீங்க வாங்கன்னு சொல்றபடி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வருகிறது. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதனால கொத்த முடியலையே, பறக்க முடியலையே, நகத்தை வச்சு பராண்ட முடியலையே அப்படிலாம் கவலைப்படாது. நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் உங்களை சீக்கிரத்திலே பறக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2வது விஷயத்தை நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த கழுகின் பார்வை. செகண்ட், கழுகின் பார்வை. கழுகு 10,000 அடி உயர தூரத்துக்கு பறக்கும். எத்தனை அடி? 10,000 அடி தூரத்தில் இருந்து கீழே இருக்கிற ஒரு முயல் ஓடுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், தன்னுடைய இரையை துல்லியமா பார்த்து மேல இருந்து அதை பார்த்து அதை சேஸ் பண்ற அளவுக்கு, அதை துரத்தி பிடிக்கிற அளவுக்கு அதோடைய கண் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா? கரங்களை வேத்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். உயர நம்மளாம் பார்க்கறது கழுகானு தெரியல, கள்ளப்புறம் தான் இருக்கு. உண்மையான கழுகுக்கு அதை இன்டர்நெட்ல எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய காரியம் 10,000 அடின்னு போட்டிருக்கு. மேல இருந்து அதனுடைய விஷன் அவ்வளவு கிளியரா இருக்கு, கரெக்டா துல்லியமா பார்த்து, அதான் விஷன் சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்து பார்க்கறது ஒரு காட்சி, தூரத்துல வரப்போகிறதை பார்க்கறதுக்கு பேர் விஷன், தூர தரிசனம். நம்ம தமிழ் பாஷையில நல்லா சொல்லணும்னா தொலைநோக்கு பார்வை. கழுகுடைய பார்வை 10,000 அடியிலிருந்து கீழே இருக்கிற இறகுகள் ஒரு பள்ளிய கூட அதனால பார்த்து அதை கேட்ச் பண்ண அதனால முடியும். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற இந்த கழுகு, அதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு தூர தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்ப உள்ளதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்ப நான் இப்படி இருக்கேன், ஆண்டவர் சொல்றார் நீ இப்ப இப்படி இருக்க, உனக்கு ஒரு பார்வை வேண்டும். கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை கர்த்தர் எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார். இப்ப நான் இப்படி இருக்கேன், நான் ஒண்ணுமில்லாம போயிடுவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா உங்களால உங்க எதிர்காலத்துல சக்சஸ் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தூர தரிசனம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நடக்கிறது அடுத்த வாரம் நடக்க போறதை நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய பிளானை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது தீமைக்கானவைகளை அல்ல, நன்மைக்கானவைகளையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தூர தரிசனம் உங்களுக்கு எனக்கு வேணும். கழுகு அப்படி பார்க்கு. ஒருவேளை கழுகு 10,000 அடியில இருந்து கீழே பார்க்க முடியலைன்னா தன்னுடைய இறை அதனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
உங்களுக்கு கர்த்தர் அந்த மனக்கண்களை தருவாராக. தூரத்துல கர்த்தர் உங்களுக்காக வச்சதை பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்காதீங்க. நீங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து விசுவாசிக்கிறது என்ன? அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. நீங்கள் கண் காணாத ஒன்றை பார்த்து விசுவாசிப்பது தான் விசுவாசம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத, இந்த ஸ்பீக்கர் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறதுல பெருசு ஒன்றும் கிடையாது. இதுதான் பக்கத்து பார்வை. ஆனால் இங்க இயேசு இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார்னு இல்லாததை நான் பார்க்கிறேன் பாருங்க, அதுதான் தூரத்து பார்வை. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்க சூழ்நிலையை பார்க்கிறது கிட்டத்து பார்வை. என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வசனத்தை வைத்து அதன் மூலமாய் ஒரு தூர பார்வை பார்க்கிறவன் தான் கழுகின் பார்வை உடைய விசுவாசம். கழுகுடைய பார்வை அவ்வளவு கிளியரா இருக்கு. அதே இதுல கழுகினுடைய பார்வையை நாம் இன்னும் அறிய வேண்டுமானால் பரலோகத்தை குறிச்ச பார்வை. இந்த கழுகு மேல இருந்து கீழே பார்த்து கழுகுடைய சுபாவம் ஒரு நாள் அது செத்து கீழே போயிடும். ஆனால் ஒரு விசுவாசி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். கழுகை நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்தாலும் கழுகு செத்து கீழே போக போகிறது. ஆனால் ஒரு விசுவாசி பரலோகத்தை பார்த்து உன்னதங்களிலே இருக்கிற பரலோகத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கழுகுக்கு அவ்வளவு விஷன் ஷார்ப்பா இருக்கிறது மாதிரி ஒரு விசுவாசி எங்க பார்க்கணும் சொல்லுங்க? பரலோகத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நீங்க யாரை பார்க்கணும்? பரலோகத்தை தான் பார்க்கணும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும். தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது ஒரு பெரிய ராஜா. தாவீதுக்கு எல்லாம் இருக்கிறது. தாவீதுக்கு நிறைய ராஜாக்கள் தெரியும். ஒருத்தன் மரத்தை அனுப்புறான், ஒருத்தன் பொண்ணு அனுப்புறான், ஒருத்தன் வெள்ளி அனுப்புறான், அவ்வளவு ராஜாக்கள் தெரியும். ஆனா அவ்வளவு படை வீரர்கள் தாவீதுக்கு இருக்கிறார்கள். ஆனா தாவீது சொல்லுகிறான், நான் படை வீரனையும் பார்க்கல, எந்த ராஜாவையும் பார்க்கல, என்னுடைய பணத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல, என்னுடைய வீரத்தை பார்க்கல, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, அதான் தூரத்தை பாரு. எதை பார்க்குறீங்க? யாரை பார்க்குறீங்க? உங்களுக்கு கண்ணுக்குள்ள தெரிஞ்ச மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்க பார்க்குறீங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தெய்வமே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த கிட்டத்து பார்வையெல்லாம் விட்டுரும். கழுகு போல பலனடைவார்கள் அப்படின்னா பார்வையில் அவ்வளவு கிளியரன்ஸ் இருக்கும். தேவனை ஒவ்வொரு விஷயத்திலையும் சார்ந்து இருக்கும். எத்தனை பேர் அப்படி சார்ந்து இருக்க போறீங்க? உங்க குடும்பங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் இனி சார்ந்து இருக்க பண்ண போகிறார். நீங்க ஆண்டவரை நம்புவதை விட மேன்மையானது ஒண்ணுமே கிடையாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கும். ஹல்லேலூயா. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை பார்க்கிறத பார்க்கலும் நம்ம தேவனையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதான் நம்முடைய தூரத்து பார்வையாக இருக்க. அடுத்து இந்த பார்வையை குறித்து பார்க்கணும்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4. இந்த கழுகு பார்வை தூரத்தில் இருக்குதான். இப்படிப்பட்ட பார்வை என்றால் என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷம், அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, தேவன் ஒருவர் இருக்கிறார், பரலோகம் ஒன்று இருக்கிறது, இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லைனாவே நம்முடைய கண்ணு எப்படி இருக்குது? குருடா இருக்கு. யாரு குருடாக்கி இருக்கிறா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அப்ப கழுகு பார்வை தூரத்துல பார்க்கிறது. உங்களுக்கு எங்க ஒரு தூர பார்வை இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலக மனுஷர்கள் எல்லாம் ஒரு பார்வை இருக்குது. என்ன பார்வை? நான் சம்பாதிப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், செத்து போனா எங்க போவீங்க, அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. கழுகுக்கு ஒரு தூர பார்வை இந்த மாதிரி ஒரு விசுவாசிக்கு ஒரு தூர பார்வை இருக்கணும். நம்ம இறந்ததோட நம்முடைய வாழ்க்கை முடியறது இல்லை. நமக்காக கர்த்தர் ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதான் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அதை அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு அது தெளிவாய் இராதபடிக்கு, பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பார்வை யாரை பார்த்திருக்கணும் சொல்லுங்க?
பரலோகத்தை பார்வையா இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புறவங்க எத்தனை பேர்? கழுகு மேல இருந்து கீழே பார்த்துச்சு. கழுகிட்ட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நீங்க கீழே இருந்து இப்ப எங்க பார்க்கணும்? மேல பார்க்கணும். அதான் கழுகின் பார்வை. கழுகு மேல இருந்து இறைக்கா கீழே பார்க்குது. உங்களுடைய இறை எங்க இருக்கிறது? மேல இருக்கிறது. ஒரு விசுவாசி மேல பார்க்கலைன்னா அவன் கண்ணு சார்பா இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு தூரத்து பார்வை இல்லை என்று அர்த்தம். பூமியே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. 50 ஆண்டுகள் இருப்போம். அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்த்து அவர் சொல்றாரு, 50 வயசுக்கு மேல யாருமே இப்ப தாண்டது இல்லையா? எத்தனை வயசுக்கு மேல? 50 வயசுல ஆயுள் காலம் குறுகி விட்டது. இந்த 50 வயசு வாழ்ற வாழ்க்கைக்காக ஒரு மனுஷன் என்ன பண்றான்? குறுகிய பார்வையா இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, நிரந்தரமாய் வாழ போகிற பரலோகத்துக்கு நேராய் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லாரு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள். உங்களுடைய ஜீவன் யாரோட இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எங்க இருக்குன்னு சொல்லுங்க? மேலானவைகளா இருக்க வேண்டும். இந்த அதிகாரங்கள்லாம் நீங்க எடுத்து படிக்கணும். அதை பாருங்களேன். கொலோசியர் 3:1 இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை, இதான் இந்த தூரத்து பார்வை. வீடு இல்லையே, வாசல் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு பார்க்கறது கிட்டத்து பார்வை. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானதை நீங்கள் தேடுங்கள். எல்லா பறவைகளை விட அது ஷார்ப்பா இருக்குதுன்னு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். 10,000 அடி தூரத்தில் இருந்து பார்க்கிறது. உலக மனுஷனோட உங்களுக்கு எனக்கு ஒரு பார்வை உண்டு. அவங்களுக்கு அந்த பார்வை இல்லை. நமக்கு ஒரு பார்வை உண்டு. பரலோகத்தில் எனக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான விஷயத்தை வைத்திருக்கிறார். கடவுளே சொல்றார், ஆண்டவரே இந்த நிருபத்தின் வழியாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய வலது வாரிசத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. அங்க அவ்வளவு கிரீடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் பாருங்க. இந்த உலகத்துல ஒருத்தவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும், அவன் ஆவிக்குரியவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஈக்குவலே கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? சரி, ஓகே, விட்டுருங்க. ஒரு ஆத்மாவையும் உலகத்தையும் ஆண்டவர் 2 தராசுல வைக்கிறார். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த. இப்ப ஒரு பணக்காரன், உலகத்துல பெரிய பணக்காரன் எவனும் உலகத்தை ஆண்டவன் கிடையாது. ஒரு சென்டாவது வேற ஒருத்தன் விட்டா இருக்கும். உண்மையா இல்லையா? இங்க ஆனா சொன்ன உலகத்தை முழுசு ஆதாயப்படுத்தினாலும் அது ஜீவனுக்கு ஈடாக. இப்ப ஆவிக்குரியவன் எதுல பெருசு நான் சொல்ல வர்றேன். நான் ஒரு ஆளை இப்ப ஆதாயப்படுத்துறேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு ஆளை கிறிஸ்துக்குள்ள என்ன பண்றேன்? ஆதாயப்படுத்தி பரலோகத்துல சேர்க்கிறேன்னா ஒரு ஆத்மாவுக்கு எது ஈக்குவல் சொல்லுங்க? இப்ப யாரு பணக்காரன்? புரிஞ்சவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினவனே உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட பெரிய பணக்காரன். இதான் பரலோக கணக்கு. இதை அறியாதவன் தான் குருடன். இதை அறியாதவர்கள் தான் கிட்டத்து பார்வை உள்ளவர்கள். 50 வருஷம் வாழ போகிற வாழ்க்கைக்கு ஓடா உழைச்சு என்னத்தை சேர்த்து வச்சோம் திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதை அடுத்து வர்றவன் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிடுறான்? இவன் வேர்வை சிந்தி ஒரு கோடி சம்பாதிக்கிறான். அடுத்து வர்றவன் ஒரு மாசத்துல 1 கோடி என்ன பண்ணிடுறான்? யாரு மேன்மையானவங்க? ஏன் ஊழியம் செய்யறதுக்கு ஓடி ஓடி நாங்க உழைக்கிறோம்? யோசித்து பார்த்தீங்களா? ஒரு ஆத்மா இந்த உலகத்துக்கு ஈடு அல்ல. ஒரு ஆத்மா ஆதாயம் நாங்க செஞ்சுட்டா உலகத்தை விட, இப்ப நம்ம நிக்கிற இடம் இந்த பாமல்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சென்ட் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய். டி நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். டி நகர் சென்னை. உலகத்தினுடைய எல்லா நிலத்தினுடைய வேல்யூவை போடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சம் ரூபாய் நான் சொல்றேன். 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் சொல்றேன். உலகத்துடைய எல்லா நில வேல்யூ, உலகத்துல இருக்க எல்லாருடைய பணம். உங்களுடைய கிட்னியை டயாலிசிஸ் பண்ணணும்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு போடுங்க. நகை, பொருள், சந்தன மரம், தேக்கு மரம், எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டை போட்டு ஒரு காசை வைங்க. ஒரு ஆத்மாவை வைங்க. ஒரு ஆத்மா நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினால்
இந்த பூமியை விட அதிகமான சம்பத்துக்களை கர்த்தர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். இதை பார்த்து தான் இதை தான் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் வலது பாரசத்தில் உள்ள இங்க ஒண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க இங்க என்னத்தை சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு அது நிலைக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் பரலோக காட்சியை பார்த்தார். பார்க்கும்போது எல்லா இடமும் ஒவ்வொருத்தருடைய இடம் பக்கத்து இடத்துல எதுவுமே அபகரிக்கப்படாமல், இப்ப இந்த பார்டர் அந்த பார்டருக்கு நடுவில் கேப் விட்டு அதனுடைய வேலி அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? இங்கேதான் நம்ம இடத்துக்குள்ள அவன் ஒரு அடி உள்ள வருவான், பரலோகத்துல ஒரு அடி தள்ளி தான் போவான். உங்க சொத்தை எவனும் பறிக்கவே முடியாது பரலோகத்துல. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். பரலோகத்துல அதான் சொல்ற, தூசியாவது துரும்பா திருடனாவது உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. நீதி உள்ள ராஜா அங்க கேஷியரா மேனேஜரா இருக்கிறாரு, உங்க சொத்து மேல பத்திரமா இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க நீங்க சேர்த்து வச்சுட்டு போவிய, உங்க இடம் சொல்லுவான், ஒரு அடி உங்க வீட்டுன்னு சொல்லுவான், இது ஏன் காசுன்னு சொல்லுவான், ஏன் தொழில்னு சொல்லுவான், ஏன் பணம்னு சொல்லுவான், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவான். ஐயோ நிறைய சம்பாரிச்சுட்டா அதை எப்படி பாதுகாக்கிறது நினைச்சே பயத்திலே செத்து போயிடுவோம். இவ்வளவு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, அங்கே பழமையாகாத ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். மீண்டும் நான் சொல்றேன், இந்த உலகத்துடைய சொத்து மதிப்பை விட ஒரு ஆத்மாவுடைய சொத்து மதிப்பு பரலோகத்துல பெருசு. சும்மா ஆண்டவர் வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். யாருக்கும் அப்படிப்பட்ட வேட கர்த்தர் சொல்லல. ஜெபிக்கிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லல, பாட்டு படிக்கிறவன் ஞானம் உள்ளவன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு க்ளூ கொடுக்கிறார், ஒரு க்ளூ, புரிஞ்சுக்கோ, கேட்ச் பண்ணிக்க. நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்ன அர்த்தம்? உனக்கு யோசனை இருந்தா, அறிவு இருந்தா, உனக்கு தெளிவு இருந்தா, உனக்கு ஒரு க்ளூ தர்றேன். பரலோகத்துல பெரிய ஆள் யாருன்னா ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வருகிறவன். அல்லேலூயா. இதாங்க தூரத்து பார்வை. பூமியில சொத்தை சேர்க்கிறோம், பூமியில பிரயாசப்படுறோம், பூமியில பணத்தை சம்பாதிக்க ஓடுறோம், உழைக்கிறோம், வேர்வை சிந்துறோம், நல்லது. அது கிட்டத்து பார்வை அல்லவா? பரலோகத்துல தேவனுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தூரத்து பார்வை. அதான் நீ கிறிஸ்துவுடனே கூட இருந்தது உண்டானால் என்ன சொல்றாரு? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. அப்ப இன்னைக்கு சபைகள்ல செய்தி என்ன சொல்றாங்க? நீ ஆபிரகாமை போல மாறுவா, அப்படி இருப்ப இப்படி இருப்ப. ஆண்டவர் இங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. இது எல்லாரும் பைபிள்ல இருக்குதா? உங்க பைபிள்ல எல்லாம் இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க. கொலோசியர் 3:2 இருக்குதா? பூமியில் உள்ளவைகள் இருக்குதா? பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஏன் நீ செத்து போயிட்டேன்னு சொல்ற? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் உயிர் இப்பொழுது யாரோடு இருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே. இதாங்க தூரத்து பார்வை. எத்தனை பேருக்கு கழுகு பார்வை வேணும்? ஈகிள் ஐ யாருக்கு வேணும்? ஏமாந்து போயிடாதீங்க. இன்னைக்கு மேலே போய் பார்க்கும்போது இந்த ஆத்மதாயம் செஞ்சவங்க, ஊழியம் செஞ்சவங்கலாம் பெரிய பெரிய ஆளா இருப்பான். ஐயோ, இந்த யாங்க பிரதர் படிச்சு சொன்னாரு. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு பலனை ஒரு தண்ணி கொடுத்தா கூட விட மாட்டாரு நம்முடைய நீதி உள்ள ராஜா. பரலோக கணக்கு வேற. இன்னும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேன். ஒருத்தவன் 5 தாளந்தை 10 ஆக்கினான் அப்படின்னா, ஒரு 5 காயினா 10 ரூபாயை ஆக்கிட்டான், 5 ரூபாயை 10 ரூபாய் ஆக்கிட்டான். அவனுக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஒரு 10 ரூபாயை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? 10 பட்டணம், பட்டணம்னா சென்னை, மும்பை, நியூயார்க், மெல்பர்ன், பெரிய பெரிய சிட்டிஸ், 10 பட்டணத்தை கொடுப்பாரு. 10 காயினுக்கு 10 பட்டணம்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பூமியில நீங்க செய்கிற செய்கைகளுக்கு இந்த கணக்கு வேற, அந்த கணக்கு வேற. ஒரு தாளந்துக்கு ஒரு பட்டணம் எந்த ராஜா தருவார்? அப்படி நீதி உள்ள ராஜா. நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளும் உழைப்புகளையும், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களுக்கு பரலோகத்தில் கர்த்தர் மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த தூரத்து பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? பூமி முட்டாள்னு சொல்லும். என்னடா பணத்தை சேர்க்கணும்டா, பொருளை சேர்க்கணும்டான்னு பூமி நம்மளை சொல்லும், முட்டாள், இப்படியே ஒண்ணும் பண்ணாம இருக்கிறியே,
ஆனா ஆண்டவருக்காக ஓடுறோம்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அறிவாளி, நீ ஞானமுள்ளவன், பரலோகத்துல நீ தாண்டா ராஜா, பூமியில நீ தரித்திரனா இருக்கலாம், பரலோகத்துல கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தரப்போகிறார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கழுக போல பலனடைய விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்திருந்து உங்களை நீங்களே சோதித்து பார்க்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வராததுக்கு காரணம் உங்களுடைய சொண்டுகளும் உங்களுடைய நகங்களும் உங்களுடைய இறகுகளாக இருக்கலாம். என்னென்ன காரியத்தை அகற்ற வேண்டுமோ ஆண்டவர் சமூகத்துல கேட்டு இந்த நாட்கள்ல அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உயரணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் மேன்மை அடையணும். அப்படின்னா என்னுடைய பழைய இறகுகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அதை அகற்ற வேண்டும், வேற யாரும் அதை அகற்ற முடியாது. கழுகு தன்னுடைய சொண்டுகளாலே ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய இறகுகளை அதுவே பித்து கொள்ளுகிறது, பிச்சு எடுத்துருது, வலிக்குது, அதுக்கு வேதனைப்படுது. ஆனா அது கொண்டு தெரியணும், நான் உயரணுமே, நான் பெரிய ஆளாகணுமே, நான் உன்னதத்துல பறக்கணுமே, இல்லைன்னா நான் 30 வருஷத்துல செத்துருவேனே, நான் எனக்கு இன்னும் 40 ஆண்டுகள் வேண்டுமே, அப்படின்னா என்னுடைய பழசெல்லாம் நான் எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கழுகுக்கு ஒரு யோசனை வந்தது. அது கண்மலையின் வெடிப்பிலே போய் ஹல்லேலூயா தன்னுடைய சிறகுகளை அது மூடிக்கொண்டது. சிறகுகளை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டது. புதிய சொண்டுகள் முளைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா தகப்பனே. ஆமென். நிச்சயமா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் தர விரும்புகிறார். எந்த இறகுகள் தேவையற்றதா இருக்குது, ஆமென், அதெல்லாம் பிடிங்கி நீங்களே எரிஞ்சிருங்க. உடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்க உயர்வுக்கு தடையாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுகிற பொய் உங்கள் உயர்வுக்கு தடையா இருக்கலாம். இந்த பொய்யை விட முடியல பிரதர், பழகிட்டேன், அதை பிச்சு எடுத்துடணும். இந்த போதை பழக்கத்துக்கு நான் பழகிட்டேன், அதை பிச்சு எடுத்துடணும். அது இருக்கிறவரை நீ முன்னேற முடியாது, அது இருக்கிறவரை நீ உயர முடியாது. அது உன்னைய கீழே அழுத்தி போட்டுரும், அது உயர பறக்க வைக்காது. அது உன்னுடைய இறகுகள் எல்லாம், உன் பாவ சுமைகள் எல்லாம் வெயிட்டா மாறிடுச்சு. நம்முடைய இறகுகள், பாவ இறகுகள் எல்லாம் வெயிட்டா மாறிடுச்சு. அதெல்லாம் பிடுங்கப்பட்டு போக வேண்டும். பொய்கள் பிடுங்கப்படணும், பொறாமைகள் பிடுங்கப்படணும், கசப்புகள் பிடுங்கப்படணும், பிறரோட சண்டை போடுறது பிடுங்கப்படணும், பிறரை மேல வைத்தறிச்சல் படுறது பிடுங்கப்படணும், பிறரை பகைக்கிறது பிடுங்கப்படணும், அநீதி பிடுங்கப்படணும். இதெல்லாம் நம்மளை கீழே தள்ளி போட்டுரும் சகோதரனே. அது கீழே உங்களை தள்ளி போட்டுரும். அது உங்களை உயர பறக்க வைக்காது. உன்னுடைய சொண்டுகள் எல்லாம் சார்பா மாறிடுச்சு. அது பலரை கொத்தி கொண்டிருக்கிறது, வளைந்திருக்கிறது, அது தேவையற்றதா இருக்கிறது. அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துடணும். வலிக்கும், வலிக்கதான் செய்யும். வலியை பார்த்தா வாழ முடியாது. ஓ, வலிக்கும் நினைச்சு கழுகு சொல்லி இருந்தா 30 வயசோட அது செத்திருக்கும். அது மீண்டும் வாழ வயதை பெற வேண்டுமானால் அகற்றப்பட வேண்டியது அகற்றப்பட வேண்டுமே. கழுகுக்கு தெரிஞ்சிச்சு. அதான கழுகுக்குரிய தெளிவு. அததான ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். என்னை மன்னிங்கப்பா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் உங்க குடும்பத்துல ஒரு வளர்ச்சி இல்ல? ஏன் உங்க குடும்பத்துல ஒரு தொழில ஒரு ஆசீர்வாதம் இல்ல? சகோதரனே, உனக்குள்ள பாவம் இருக்கிறவரை நீ வளர முடியாது. உங்களுக்குள்ள அசுத்தம் இருக்கிறவரை நீ உயர முடியாது. நீங்க மன்னிப்பு எடுக்க வேண்டிய விஷயத்துல மன்னிப்பு எடுக்கணும். நீங்க ஒப்புரவாக வேண்டிய விஷயத்துல ஒப்புரவாகணும். மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பணும். உடைய பழைய இறகுகள் உன்னை பறக்க விடாது. கிறிஸ்துவே உனக்கு ஒரு புதிய இறகுகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய இறகுகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமைப்படுத்தப்பட்டு யாராவது இங்க இருப்பீங்க. ஓ, உங்களுக்கு யாருமே இல்லை, நீ கண்ணீரிலே இருக்கிறாய், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாய், பாடுகளிலே இருக்கிறாய், உபத்திரவத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. நீ என்ன செய்யறன்னு தெரியாம நீங்க இருக்கீங்க. ஐயோ, என்னால பறக்கவும் முடியல, இவங்களை விட்டு என்னால போக கூட முடியல, சாக கூட முடியல, பேச முடியல, கொத்த முடியல, சண்டை போட முடியல, கீறி கொள்ள கூட முடியல. எனக்கு எதிர் பேசுறதுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மொட்டையாயிருச்சு.
என் நகங்கள் மொட்டையாயிருச்சு, என் இறகுகள் மொட்டையாயிருச்சு, என் சொண்டுகள் மொட்டையாயிருச்சு. கவலைப்படாத, நீ இருக்கிற இடம் கண்மலையின் வெடிப்பு. கர்த்தர் கொஞ்ச நாட்களிலே அவருடைய சிறகுகளை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். யாருக்கு முன்னாக நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, கர்த்தர் உன்னை அந்த உயர பறக்க செய்வார். அழுதாலும் ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ற ரகசியம் அதுதான். சும்மா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுலாம் அது வேஸ்ட். உங்க தலைதான் வலிக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அழுக ஆரம்பிங்க. கண்மலையின் வெடிப்பிலே நீங்கள் உதிர்ந்து போய் வெறும் கழுகை போல உட்காருங்கள். என் சொண்டு போயிருச்சுப்பா சொல்லுங்க, என் நகம் போயிருச்சுப்பா, என் இறகு போயிருச்சுப்பா, எனக்கு யாரும் இல்லப்பா, ஆனாலும் நீங்க எனக்கு புதிய சிறகுகளை தர உண்மையுள்ளவராயிருக்கிறீர். இன்னும் 5 மாதங்களிலே கர்த்தர் என்னை பலப்படுத்துவீர். புதிய சிறகுகள் எனக்கு கிடைக்கும். மீண்டும் 10,000 அடி உயரத்திலே நான் பறப்பேன்பா. அப்ப கோழி குஞ்சுலாம் என்னை பரியாசம் பண்ணிருச்சு. ஒரு கோழி குஞ்சு வந்து ஒருவேளை அந்த கழுகை பார்த்து, மொட்டையா உட்கார்ந்துருக்கேன், உனக்கு என்ன தெரியும், நான் உன்னை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அது பார்த்துருக்கலாம். ஆனா ஒரு 5 மாதங்கள் முடிவில் சிறகுகள் அடிக்கும் போது இது எங்கேயோ இருக்கிறது, அது எங்கேயோ இருக்கிறது. சகோதரனே, உன்னுடைய நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் செலவழித்து உன் தாழ்வு காலத்திலே, உன் கண்ணீர் காலத்திலே ஆண்டவர்கிட்ட கண்ணீரை சிந்து. ஏற்ற காலம் வரப்போகிறது. உன்னை பரியாசம் பண்ணின கூட்டத்துக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். நன்றி இயேசுவே. உன்னதத்தை பாருங்க. உன் பார்வை தூரத்து பார்வையாய் இருக்கட்டும், தூரத்து பார்வையாய் இருக்கட்டும். பரலோகமே உங்களுடைய பார்வையாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. சொல்லுங்க, அப்பா என்னை உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக. எனக்கு உம்முடைய பலத்தால் நீரடை கட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் நீரடை கட்டுவீராக. என்னுடைய மறைவிடம் நீர்தானப்பா. ஆண்டவரே, என்னுடைய மறைவிடம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறை கரங்களை உயர்த்தி ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், கர்த்தர் புது பலன் தருவார். இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பாரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பாரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பாரே. அடைக்கலமான என் தாவர
ஆதாரமே என்னை அணுகாமல் காப்பவரே, ஆவரமே என்னை அணுகாமல் காப்பவரே, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உனக்கு அடைக்கலம். கண்ணீரை துடைப்பார், ஆராதனை மீண்டும் சிறகுகளை முளைக்க பண்ணுவார், உயர பரப்பார். ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆதரிக்கும் இயேசுவே, இச்சகம் பேசிடும், இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா நிந்திக்கப்பட்ட எல்லா இடத்திலையும் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். 5 மாதங்கள் கழுகை போல உயர பறக்க போகிறோம். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, மறைவிடமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஓ இயேசுவே, உறைவிடமே உமக்கு, ஆராதனை செட்டைகளை அடித்து உயர பறக்க பண்ணுகிறவர், உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசம் அடையுமே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. ஆராதனை மறைவிடமே, மறைவிடமே, புகலிடமே, உறைவிடமே உமக்கு, ஆராதனை அடைக்கலமே, என்னை உயர்த்துகிற தேவனே, என்னை மேன்மைப்படுத்துகிற தேவனே, புகலிடமே ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இருக்கிற அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, மறைவிடமே, மறைவிடமே, ஆராதனை உறைவிடமே புதிய சிறகுகளை ஆராதனை புதிய நகங்களை தாழமே, எங்களை உன்னதங்களிலே உயர பண்ணுங்கப்பா. இந்த தாழ்வு நிலையை மாத்துங்கப்பா. கண்மலையின் வெடிப்பில் மறைவிடமே, மறைவிடமே, கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற நாங்க வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. சமூகத்தில் இருக்கிற நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை நினைக்கிறவங்களுக்கு பாகனீரனை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறீர். ஆராதனை உமக்கு, ஆராதனை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை தருகிறவா, ஆராதனை உமக்கு, ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி மறைவிடமே, ஆராதனை உறைவிடமே உமக்கு, ஆராதனை நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். மறைவிடமே, ஆராதனை நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். உறை